யூடியூப் சார் வணக்கம். என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைபர் ஏறும் அப்படின்னு பார்த்தா இறக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. வியூஸ் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 1 மில்லியன் லெவலில் போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போது 1000 200 300ன்னு போக வைக்கிறீங்க. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நாங்கள்லாம் சின்ன யூடியூபர்ஸு, கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா? என்ன போங்க நீங்கள் எப்போ பாரு நாங்களும் தான் டெய்லிக்கும் வீடியோ போடுறோம். என்ன பண்ணுறது? ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் தானே எல்லாருக்கும் போய் சேரும். சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். என்ன ஏம்மா நீ ஒழுங்காக வீடியோ போடுமா, அது ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ சார் போடுறது? நானும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். பயபுள்ள நீங்கள் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன்றீங்க. என்ன சார் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கும் பண்ணுங்க. என்ன பெரிய பெரிய யூடியூபருக்கு மட்டும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, எங்களை மாதிரி சின்ன ஆளுங்களுக்கும் பண்ணுங்க. அப்புறம் எப்படி எல்லார்கிட்டையும் போய் நான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியும்? நீங்களாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே காமிக்கணும். அப்படியே பாவப்பட்டு யாராவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் தானே அதெல்லாம் பண்ணுவாங்க மக்கள். போங்க, நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். என்னத்தை தான் செய்கிறது நான்? இது போட்டால் குத்தம், அது போட்டால் குத்தம், இது போட்டால் காப்பி ரைட்டு, அது போட்டால் காப்பி ரைட்டு, இப்படி ஒன்று ஒன்றா எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தேன்னா எத்தைத்தான் நாங்கள் போடுறது? கொஞ்சம் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபரையும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். போங்க சார், இப்படி தான் சொல்கிறீங்க. நானும் தான் டெய்லிக்கு வீடியோ போடுறேன். வர வர வியூஸை குறைச்சிட்டு தான் இருக்கேல ஒழிஞ்சி. எங்கே என்ன இப்போ எக்ஸாம் டைம் வேறு, அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரி போங்கோ, என்ன இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சும்மா லொல்லோ லைக் யூடியூப் சார், நீங்கள் வாட்டுக்கு இப்போ போகிற அந்த ரெக்கமெண்டேஷன் குறைச்சிடாதே. ஓகே, நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி, பார்த்து ஹஸ்பண்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ போட்டோம். அவள் எப்போ பாரு யூடியூப்லேயே இருக்கிற நீ, அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறா வேற. என்ன செய்ய, யாருக்கு நான் பதில் சொல்லணும் எனக்கு தெரியல. உனக்கு புரியுதோனோ? ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?